எல்லாருக்கும் வணக்கம். நிச்சய அபர்ணாவோட இனியும் நியூஸ் வந்திருக்கும். ஸோ எனக்கு தெரியும் எல்லாருக்கும் 22 நாமல் ராஜபக்ஷவோட நொகையோட பேரணி நடைபெற்றுச்சு. எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நொகையோட பேரணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வீணா தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, இது வீணா சேர்ந்த கூட்டம் அப்படின்றத பேச்சுவார்த்தை போய் இருக்குது. ஆனால் அந்த வீணா சேர்ந்த கூட்டம் தான். ஆனால் இதில் விளைவுகள் நிறைய எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த வீணா சேர்ந்த கூட்டம் ஏன் வீணா சேர்ந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது 2023 தேர்தலுக்கான வீணா சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். 2024 ஒன்றும் பண்ண முடியல, 2029 பண்ண போறீங்க கேட்டோம். கண்டிப்பா அஃப்கோர்ஸ் இந்த தேர்தலோட முயற்சி காலம் தான் இது. இப்பயே ஆரம்பிச்சா தான் அப்போ சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்பயே விதிய போறாங்க மரத்தை வளர்க்குறதுக்கு. ஸோ இந்த மரம் வளர்க்குறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம் மக்களாகி நாங்களே யோசிக்கிறது முக்கியம். ஏன்னா இந்த இந்த பேரணியில் அவர் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த பேரணியை கூட்டினாங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று, அரசாங்கம் சரியாக செயற்படுதில்லை, அரசாங்கம் தங்களை கீழே அரசாங்கத்தை வச்சிருக்குது, நீதிமன்றத்தை தங்களுக்கு கீழே செயற்பட வைக்குது, அரசு மற்றும் அரசாங்க உறுப்பினர்கள் அரசாங்கம் எல்லாத்தையும் தங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு வச்சுக்குது. அதுதாங்க அரசாங்கம். நீங்க வச்சு செய்யாத விஷயங்களை அவங்க வச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் கதையை இருந்துச்சு. ஸோ பெரிய அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை, ஆனால் பெரும்பாலான கூட்டமும் செய்யல. அவர் ஆரம்பத்தில் லட்சக்கணக்கான வருகை தந்திருக்குமே நீங்க மக்களுக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் செல்ல வீட்டுல சின்ன ஒரு கிரவுண்டுக்குள்ள இந்த பேரணி ஆரம்பிச்சு. இந்த பேரணி ஆரம்பிக்கும்போது எல்லாருமே தெரியும் விஷயம். இன்னைக்கு இந்த பேரணி சிங்கள மக்கள் மத்தியிலுமே நிறைய வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஹே லெவல் எக்ஸாம், அதாவது உயர்தர பரீட்சைக்கான நேரம். ஸோ இங்கே கூட அவங்க வச்சு இந்த பேரணி வச்சு இந்த இடத்தை சுற்றி நிறைய பரீட்சைக்கான தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பரீட்சை தோற்றினோட்டு மாணவர்களுக்கு நிறைய டிசப்பாயின்ட் கொடுக்குது. இதை சார்ந்த பெற்றோர்களுக்கும் ஒரு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால சிங்கள மக்கள் கொஞ்சம் ஒரு கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. 21 சம்மந்தமே இல்லாமல் இந்த மீட்டிங் வச்சு எனக்குமே புரியலை. பட் வீணா சேர்ந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த பேரணியில் கூட நிறைய சூழ்ச்சி, மக்களை தங்கள் வசப்படுத்துறதுக்கான இனவாத பிரச்சனை கிளர்ச்சி திருவண்ணாமலையில் அப்படின்னு இது ஒரு என்னோட சந்தேகம் தான், யூகிக்கும் தான். சரி, கன்ஃபார்ம் தான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்க பட்சத்தில் இது ஏனெல்லாம் பண்ணுறாங்கன்னா, 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை வெற்றி பெறணும் அப்படின்றது ஆட்சியாளரும் அரசாங்கம் இல்லாட்டியும் எதிர்கட்சி என்ற கோட்பாட்டில் அவங்க வரணுன்றது தான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஸோ எதிர்கட்சிக்கான சந்தர்ப்பம் ஏன்னா இப்போத்தி இருக்கும் எதிர்கட்சி செய்யணும் வலுவான எதிர்கட்சியாக இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் வலுவான எதிர்கட்சி இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சியும். அந்த எதிர்கட்சி சந்தர்ப்பத்துக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது எதிர்காலத்தில். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பேரணி நடந்திருக்குது என்று வரைக்கும் என்னோட கருத்து கணிப்பு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்க்க போனால் இந்த பேரணி பெரிய பெரிய தோல்வியை சந்தித்த பேரணியாக இருந்தாலும் நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான பேரணி. ஏன்னா இந்த 3 கோட்பாடுகள் சேர்ந்தா பண்ணாங்க தான். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதிகளை கடைப்பிடிக்கணும், அதை நிறைவேற்றணும்ன்றது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் ஒருவேளை நிறைவேற்றாமல் பாதிரியே அரசாங்கம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நாமல் ராஜபக்ஷ அனைத்துமே கொஞ்சம் கூட அதுக்கேற்ற தகுதிக்கான ஒரு நபரா நாமல் ராஜபக்ஷை பற்றி இப்போ சமீப காலத்துல கூட சட்டக்கல்லூரி முடிச்சிருந்தது கூட போலியான ஆவணங்கள் அப்படின்றதுல பார்லிமெண்ட்ல கூட நிரூபிக்கப்பட்டது சில விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் உண்மையான தகவல்கள் வெளிவரையில. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியான குடும்பம், சூழ்ச்சியான ராஜபக்ஷ குடும்பத்துல நம்ம நாட்டை பொருளாதார ரீதியா முடக்கிய ஒரு 3 நபர்கள், சர்வதேசமே எதிர்த்த ஒரு 3 நபர்களுக்கு 3 நபர்களை கொண்ட ஒரு ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நம்ம மீண்டும் வழிகாடுதலா ஒரு ஊற்றுப்பாலமா இருக்கக்கூடாதுன்றது மக்களை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து வைப்பு. மீண்டும் முழிச்சுக்கோங்க. ஏன்னா எங்கட வருங்கால சந்ததிகளுக்கு அழகான இனத்து மக்களும் நம்ம இந்த அரசாங்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அரசர் அவ்வழிய மக்களும் நான் ரீதியில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அரசாங்கம்ன்ற ரீதியில் சரியான அரசாங்கத்தை நிறுவனம் அது சரியான நம்பிக்கையில் கொடுக்கணும். ஸோ இப்போ அனுராகுமார திசாநாயக் அவர்கள் ஏதோ ஒரு பரவாயில்ல இருந்தவங்களாலும் ஒரு பரவாயில்ல ஏதோ பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம முற்று காண முடியும். இந்த 2029 தேர்தலை நோக்கிய ஒரு அரசியல் பயணம் நாமல் ராஜபக்ஷவுக்கு எவ்வளவு தூரம் இது கை கொடுக்கும்ன்றதை தாண்டி, சரியா, இப்படிப்பட்ட அரசாங்க கையில இப்படிப்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மீண்டும் அரசாங்கத்தையோ இல்லாட்டி அதிகாரத்தையோ கொடுப்பது மிகவும் தவறான விடயம்ன்றதை மீண்டும் சுற்றி காட்டுற, சரியா. ஏன்னா அதுல வேற ஒன்று சொல்லி நான் ஜோக்கான விஷயம்னா,
அரசு உடைமைகள், அரசு ஊழியர்கள் அனைத்தையுமே அரசாங்கம் தங்களுக்குள் வைத்திருக்கிறது. அதுதாங்க அரசாங்கம். நீங்களும் செஞ்சீங்களே! உங்களுக்கு ஏற்ற மாரி எல்லா விதமான அரசு நிறுவனங்கள கூட நீங்க வச்சிருந்தீங்க. சிஎஸ்என் சேனல் வச்சிருந்தீங்க. சிஎஸ்என் சேனல்ன்றது எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு. ஸோ இது நாமல் ராஜபக்ஷ தம்பியோட சேனல். ஸோ அந்த தெரிஞ்சிருக்கும். மஹிந்த ராஜபக்ஷவோட மகனோட சேனல், சிஎஸ்என் சேனல். அரசாங்க சேனல்கள நீங்க முடக்கி, அதுக்கான ஒளிபரப்பு கூட்டுகள குடுத்து, ஸோ நீங்க அந்த அரசாங்கத்தையே நீங்க ஒரு உங்களோட கைக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்றது அரசாங்க பணத்தை விரயம் செய்து அப்படி பசில் ராஜபக்ஷ மேலேயே ஒரு கேஸ் போகுது. முன்னாள் நிதியமைச்சர் மேலேயே மாத்தல நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு இன்னைக்கு ஆஜராயிருக்கணும். அது இன்னைக்கு வரல, கால் உடஞ்ச கை உடஞ்சு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்க முழு குடும்பமே ஒரு சூறையாடப்பட்ட குடும்பம். நமது நாட்டை, இலங்கை என்ற நாட்டை, அழகிய நாட்டை, கடலை வித்த மனுஷங்க நீங்க. கடலை கூட நீங்க கொஞ்சம் விட்டு வைக்கல, அதை கூட வித்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வச்சு நம்ம முன்னோட்டமா சிக்கக்கூடிய விஷயம் இல்லை, சிந்திக்கக்கூடிய விஷயம். வருங்காலம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். மக்களாகிய நாங்கள் கொஞ்சம் அவதானத்துடன் கண் விழிச்சு இருக்கணும். இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம், ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு மத்தியில என்னவோ 21ஆம் பேரணி சப்புன்னு முடிஞ்சிருந்தாலும், குறைஞ்சபட்ச ஒரு ஆக்களை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ஆக்கள்ன்ற போலி கணக்காக இருந்தாலும், அதெல்லாம் புதுசு இல்லைங்க எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு முகத்தை தொடச்சிட்டு எவ்வளோதான் காரியத்தை இருந்தாலும் முகத்தை தொடச்சிட்டு நம்ம போவோம், முன்னுக்கு வருவோம்ன்ற கைத்தட்டி கூப்பிடக்கூடிய நம்ம ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மீண்டும் வழிகாட்டுகளா, ஒரு உறுதுணையா, ஒரு சிறு கல்லா கூட இருந்துடாதீங்க மக்களே. ஸோ அவதாரத்திற்கு மற்றும் ஒரு வீடியோவில் வரைக்கும் விடைபெறும் நான் என்ன உங்கள் அன்பின் வீச்சையா பார்த்தேன்.